முக்கியமான ஒரு விஷயத்தை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பப்ளிசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இப்போ மைக்கேல் ராம்சர் காலில் ஃபோன் பண்ணார், அண்ணன் இதெல்லாம் விடலாமா அதெல்லாம் விடலாமான்னாரு. இதில் என்னங்கன்னா, யார் மேலேயும் தனிப்பட்ட கோபத்தில் யாரையும் ஒதுக்கணுன்றக்காக இதை நாங்கள் செய்கிறது கிடையாது. இந்த சினிமா பிழைக்கணும், இந்த தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணி வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு செய்கிற அந்த பணம் தயாரிப்பாளருக்கு வந்து சேரணுன்றக்காக நாங்கள் போட்டிருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா சேட்டலைட் விற்கலை. சேட்டலைட் இன்றைக்கி 10 கோடிக்கு விற்றுட்டுருக்கிறப்பறம் 5 கோடிக்கு தான் வாங்குவோன்னு சேட்டலைட் வாங்குறவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுடைய இயலாமை, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய மார்க்கெட்டிங் சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சு. அதுக்காக எஃப்எம்எஸ் விற்கிறதுல அவங்க போடுற ரெஸ்ட்ரிக்ஷனில் எஃப்எம்எஸ் விலையும் 50% ஆகிடுச்சு. எங்களுக்கு விற்றுட்டு இருந்த 2 விஷயம் எஃப்எம்எஸும் சேட்டலைட்டும் தான். அந்த 2மே அடிபடும் போது மார்க்கெட்டிங் டோட்டலாக அடிபடுது. ஸோ இப்போ அதனால் இந்த சேட்டலைட் வாங்க வைக்கிறதுக்காக சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ப்ளஸ் ஆந்திராவில் 75 லட்ச ரூபாயில் ஒரு பெரிய படம் மெகாஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் பப்ளிசிட்டி பண்ணி. கேரளாவில் 25 லட்ச ரூபாயில் பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் ஒரு வியாதி மாற 3 கோடி 4 கோடி 5 கோடின்னு விளம்பரம் பண்ணி எல்லாரும் பேரை கெடுத்து நம்ம காசுகளை வேஸ்ட் பண்ணி ஒரு தப்பான ஒரு பழக்கத்தை உண்டாக்கி வச்சுட்டோம். இன்றைக்கி கவுன்சில் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி ஒரு 75 லட்ச ரூபாய்க்கு மேலே நம்ம விளம்பரமே பண்ணாமல் ரிலீஸ் பண்ண ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து வச்சுருக்கோம். அந்த சிஸ்டமில் ரிலீஸ் பண்ண 2.5 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட த்ரிஷால நயன்தாரா 12 கோடி ரூபாய் இன்றைக்கி கலெக்ட் பண்ணுது. அந்த 12 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண படத்துக்கும் அதே பப்ளிசிட்டி தான் பண்ணியிருக்கோம். விளம்பரம் என்ற மாயை விட்டு தயவு செஞ்சு தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இயக்குநர்களும் தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. இன்றைக்கி த்ரிஷால நயன்தாரா தான் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கி அந்த நாயகன் இங்கே இருக்கார். அவருக்கு இவ்வளோ பெரிய பெருமையை கொடுத்த படம் தயாரிப்பாளர் சங்கத்தின் அத்தனை ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் கட்டுப்பட்டு விளம்பரம் செய்யப்பட்ட அந்த படம் தான். அதையே மீறி பண்ண படங்கள்லாம் அந்த வசூலை பண்ணவில்லை. நயன்தாராவும் த்ரிஷாவும் சொல்லி உண்மையில் பிரமாதமாக வசூல் ரீதியில் பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த படத்தினுடைய கருத்து என்னன்னு சொன்னால் டபுள் மீனிங்கு, ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியல. அது பரவாயில்லை. ஏன்னா நம்ம சினிமாவுக்கு முக்கியமாக இந்த மாதிரி புதிய ஒரு கருத்து சின்ன சின்ன ஆளுங்க ப்ரொமோட்டை ஜெயிக்கணும்னு சொன்னால் இந்த காம்படிஷனில் இந்த வருஷத்தில் செப்டம்பர் மாதம் முடிய போகுது. 172 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் சென்சார் ஆகி ரிலீஸ் ஆகாத படங்கள் 160 படங்கள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள், எத்தனை படங்கள் பெண்டிங் இருக்குது, எத்தனை. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி படம் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. இந்த த்ரிஷாலா நயன்தாரா பற்றி பேசினாங்க. எல்லா படங்களும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அண்டு எல்லா படங்களும் இப்படி தான் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. த்ரிஷாலா நயன்தாரா யங்ஸ்டர்ஸ் பார்க்குறாங்கன்னா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தேர் ஜெனரேஷன். அவங்களுடைய வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்ம்ஸ் ஒரு ஜென்ரேஷனுக்கும் ஒரு படம் அடையாளமாக இருக்கும். ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனுடைய கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபில்மாக த்ரிஷாலா நயன்தாரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் பீப்புள் ஆர் லைக்கிங் இட் ஸோ மச். ஸோ அதுக்கு நம்ம வேறு டேக்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் எல்லாம் நம்ம எல்லாம் பேசுகிறதா நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் பேசிகிட்டு இருக்கோம், அதை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது அதாவது there are very serious filmmakers இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி படங்கள் எடுப்பாங்க, நம்ம இந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம். there needs to be variety. ஸோ இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன் நான்.